Good morning students, welcome back to Sheba Group of School online class. இந்த கிளாஸில் நம்ம அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.13 பார்க்க போகிறோம். இது எதை பற்றி இருக்குது அப்படின்னா சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். சால்வ்னாலே ஆல்ரெடி உனக்கு நான் சொல்லியிருக்கேன், உள்ளே இருக்க வேரியபிளோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் சால்வ். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம எலிமினேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம், தென் சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுக்கு வந்திருக்கோம். நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்துருவோம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. 8x - 3y equal to 12 and second equation 5x - 2y is equal to 7. The equation is given 8x - 3y is equal to 12 and 5x - 2y is equal to 7. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போக சொல்லியிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் இருக்கிற கான்ஸ்டண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இது, ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பு வெளியில் இருக்கிற கான்ஸ்டண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா, 8x - 3y இந்த 12 உள்ளே வந்துச்சுன்னா -12 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும், ஓகேவாம்மா? அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாரு, அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டை வெளியில் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as 5x - 2y -7 இஸ் ஈக்குவல் டு 0. +7 உள்ளே வந்தால் -7 ஆகிடும், ஓகேவா? இப்போ என்ன ஆகிடுச்சு, ரெண்டு ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் உள்ளே வந்து நான் எழுதிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கான்ஸ்டன்ட் உள்ளே இருக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பாரு. இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, b1 b2 and c1 c2 then a1 a2 and finally again b1 b2. இந்த ஃபார்முலா தான் b1 b2 c1 c2 a1 a2 and b1 b2. எதில் ஸ்டார்ட் பண்ணணுமோ அதில் எண்ட் பண்ணணும், ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் எக்ஸ்ன்னு போடணும், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒய்ன்னு போடணும், இந்த ரெண்டுத்துக்கு பிட்வீனில் 1ன்ற கான்ஸ்டன்ட் போடணும். எக்ஸு ஒய் 1, b1 b2 c1 c2 a1 a2 b1 b2, ஓகேவா? இது எது எழுதியிருக்கு அப்படின்னா, இது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் எடுத்து எழுதணும். b1 ஃபஸ்ட்டு நம்பர் எப்போவுமே ஏனுவோம், செகண்ட் பின்னுவோம், அடுத்து சின்னுவோம், ஓகேவா? இதுலேயே ஏ பி சி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ என்ன பண்ணணும்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி மட்டும் எடுத்து எழுதணும். சின்றது கான்ஸ்டன்ட்டு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி. இங்கே ஸ்டார்ட் பண்ணுற பாரு, பின்றது இது ஏனா இது பி, இது சி, ஓகேவா? அப்போ பின்றது என்னென்னா -3y. அப்போது நம்ம கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுதணும்னா என்ன எழுதுவோம், b1ன்னா -3. பி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறதால அது b1ன்னு சொல்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதும் போது அது b2ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நான் இது எப்படி எழுதுவேன் அப்படின்னா, b1 b2 அப்படின்னா -3 -2, ஓகேவா? புரியுதா உனக்கு? ஸோ b1 வந்து -3, b2 வந்து -2. அடுத்து c1 c2ன்னு சொல்லியிருக்கேன். c1 வந்து -12, c2 -7. அப்போ -12 -7. அடுத்து என்ன சொல்கிறோம், a1 a2ன்றோம். a1 வந்து 8, a2 வந்து 5. அடுத்து நெக்ஸ்ட் என்ன எழுதுவேன், 8 5. அண்ட் லாஸ்ட் எகைன் என்ன சொல்லியிருக்கேன், b1 b2ன்னு இருக்கேன். b1 b2 மறுபடியும் எதில் வரும், எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது அப்படியே வரும். b1 b2 எனக்கு -3 -2. ஸோ அப்போ எனக்கு -3 -2, ஓகேவா? ஸோ -3 -2 -12 -7 8 5 -3 -2 அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன போட்டிருக்கோம் நம்ம, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒய்ன்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு நடுவில் 1ன்னு போடணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், கான்ஸ்டன்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். செகண்ட் ஸ்டெப் என்னென்ன, ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஒன்லி இன் b1 b2 c1 c2 a1 a2 அகைன் b1 b2வில் போட்டிருக்கோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸை போட்டு டிவைடட் பைன்னு போடுவோம். எக்ஸ் டிவைடட் பை, இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம்ல மெத்தடு. ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன வரும், -3 -7 இது ரெண்டும் மல்டிபிள், மைனஸ் ஆஃப் ஃபார்முலா சிம்பிள் மைனஸ் இன்ட்டு இது ரெண்டும் மல்டிபிள். அப்போ என்ன வரும் இங்கே, -2 -12. புரியுதா உனக்கு? மேலே இந்த ஏரோ போட்டிருக்கேன் பாரு, டவுன்வர்ட் ஏரோ, -3யும் -7ம் மல்டிபிள், -2ம் -12ம் மல்டிபிள். நான் ரெண்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் சைன் போடணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒய்ன்னு எழுதணும், டிவைடட் பை அகைன் இந்த ஒய்க்கு இதே மாதிரி மல்டிபிள் பண்ணு, 12 இன்ட்டு -12 இன்ட்டு 5 மைனஸ் இது என்ன இருக்குது, 7 இன்ட்டு 8, இது -7 இல்லையா? ஸோ -7 இன்ட்டு 8, ஓகேவா? நடுவில் மறுபடியும் ஈக்குவல் சிம்பிள். அட் லாஸ்ட் 1 டிவைடட் பை என்ன கொடுத்துருக்கேன், 8 இன்ட்டு -2 மைனஸ் சிம்பிள். இங்கே என்ன இருக்குது, 5 இன்ட்டு -12
3. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணணும். இதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வாங்க. எக்ஸ் டிவைடட் பை இது ரெண்டும் மைனஸ் இந்த ரெண்டு டேர்மு, அடுத்து ஒய் டிவைடட் பை இந்த டேர்மு மைனஸ் இந்த டேர்மு, அட் லாஸ்ட் 1 டிவைடட் பை இந்த டேர்மு மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிபிள் பண்ணுறதுக்கு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் டிவைடட் பை மல்டிபிள்லாம் பண்ணிடலாம். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 3 7s are 21. ஓகேவா? இப்போ பாரு இதில் ஒரு மைனஸ் 2 3 3 மைனஸோட சிம்பிள் ஆட் நம்பரில் இருந்தால் ஆன்சர் மைனஸில் வரும். 2 12s are 24 வரும். ஓகேவாம்மா? ஸோ அப்போ 21 minus 24 is equal to y divided by minus into plus minus 12 5s are 60 minus into minus plus again 7 8s are 56 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பாரு, that is equal to 1 divided by 8 2s are 16 plus into minus minus again minus into minus plus 5 3s are 15 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாரு எக்ஸ் டிவைடட் பை 21 minus 24 என்ன வரும் minus 3. 21 minus 24 minus 3 is equal to y divided by இது 12 5s are 60 plus into minus minus. ஓகே, minus 60 plus 56 வந்து minus 4 வரும். that is equal to 1 divided by 6 minus 16 plus 15 என்ன வரும் minus 1 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம். x divided by multiplication, y divided by multiplication and 1 divided by multiplication போட்டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே நம்பரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் எல்லாத்தோட ஆன்சரையும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸோட இந்த கான்ஸ்டண்ட்டை பேலன்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஒய்யோடையும் இந்த கான்ஸ்டண்ட்டை பேலன்ஸ் பண்ணி எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸோட பேலன்ஸ் பண்ண என்ன வரும் பாரு, எக்ஸ் டிவைடட் பை -3 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்காங்க 1 டிவைடட் பை -1 இருக்கியா, தட் இஸ் ஈக்குவல் டு x divided by -3 equal to 1 divided by -1. Cross multiplication போடு x into -1 minus x is equal to -1 into 3 -3. minus cancel ஆயிடுச்சுனா x is equal to 3. The value of x I found out, x is equal to 3. Similarly y also balance பண்ணிடலாமா, y என்ன போட்டிருக்க y divided by -4 is equal to அந்த கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்கோம் 1 divided by -1. again cross multiplication கொடு. அப்போ -y is equal to -4 னா y is equal to 4 வரும். therefore the value of x is equal to 3 and y is equal to 4 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். this is the way of cross multiplication method. and second sum போயிடலாம். and third sum பாரு, solve by cross multiplication method. 2 by x plus 3 by y is equal to 5 and second equation is 3 by x minus 1 by y plus 9 is equal to 0. இது நம்ம எலிமினேஷன் மெத்தட்லேயே இந்த மாடல் நம்ம ஒன்று போயிருக்கோம். எப்படியோ ரேஷியோ டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அசியூம் மெத்தடில் போயிடலாம்னு சொல்லியிருக்கோம். என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், லெட் 1 by x is equal to a அப்படின்ட்டு எலிமினேஷன் மெத்தடில் பார்த்தோன்னா இந்த சம் நம்ம போட்டிருப்போம். நம்ம 1 by x இருக்கிற இடத்துல என்னென்னு போட போகிறோம், ஏன்னு போட போகிறோம். சிமிலர்லி 1 by y is இருக்கிற இடத்துல bன்னு போட போகிறோம். ஸோ அப்போ 2 by xனா என்னென்னு எழுதுவோம், 2 by xனா 2aன்னு எழுதுவோம். ஓகேவா, 2 by xனா 2a plus 3 by yனா 3b is equal to 5. this is the first equation. as per our procedure cross multiplication பிரகாரம் பார்த்தோன்னா இது என்ன ஆகிடும், உள்ளே வந்துடணும் 2a plus 3b, இந்த கான்ஸ்டன்ட் உள்ளே வந்தால் -5 is equal to 0. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. எப்போ நம்ம வேரியபிள் டினாமினேட்டரில் வேரியபிளை பார்த்துட்டோமோ, எலிமினேஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி, வேரியபிளை டினாமினேட்டரில் பார்த்துட்டா அசியூம் மெத்தடில் தான் போகணும். அசியூம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 1 by x is equal to a-னும் 1 by y is equal to b-னும் போடுவோம். ஸோ 1 by x is equal to a-னா 2 by x, இது மறுபடியும் போடுறேன் பாரு, 2 by x-னா என்ன அர்த்தம், 2 into 1 by x, 1 by x ஏன்னு போடுறோம். அப்போ 2 into a, அப்போ 1 by x, அப்போ 2 by x 2a-னும் 3 by y 3b-னும் போடுவோம். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். சிமிலர்லி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், 3 by x என்னென்னு எழுதுவோம், 3a மைனஸ் 1 by y மைனஸ் b ப்ளஸ் 9 is equal to 0. இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் உள்ளேயே இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்று கீழே ஒன்று எழுதிடு, 3a மைனஸ் b ப்ளஸ் 9 is equal to 0. இதுதான் உன்னோட ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம், b1 b2 c1 c2 a1 a2 again b1 b2. இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வேல்யூ என்ன போடுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது, தட் இஸ் இங்கே நம்ம ஏபியாக மாற்றிட்டோம். எக்ஸ் ஒய்யாக இருந்தது ஏபியாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இருக்கிற இடத்துல நமக்கு பி போடுவோம். அப்போ என்ன வரும் 3, இது என்ன வரும் -1, அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம் -5, நெக்ஸ்ட்டு 9, அகைன் இங்கே 2 3, மறுபடியும் ஃபஸ்ட் உள்ளது 3
-1 ஓகேவா. இப்படி போட்டுட்டு இங்கே ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஒரு வேல்யூ கொடுப்போம்ல எக்ஸு ஒய் ஒன்றுன்னு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏபின்னு கொடுத்துருக்க தொட்டு இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏ, இது ரெண்டுத்துக்கு நடுவில் பி, இது ரெண்டுத்துக்கு நடுவில் 1ன்னு கொடுத்துருவோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போயிடலாமா. கிராஸ் மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இது ரெண்டும் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டும் பண்ணணும் ஓகேவாம்மா. தட் இஸ் இங்கே ஏ டிவைடட் பைன்னு எடுப்போம். ஏ டிவைடட் பை என்னென்னு கொடுப்போம் 3 9s தட் இஸ் 3யும் 9ம் மைனஸ் சிம்பிள் ஃபார்முலா பிரகாரம் இங்கே -1 -5 ஸோ -1 -5 ஓகேவா ஈக்குவல் டு அடுத்து பி டிவைடட் பை இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் -5ம் 3யும் ஸோ -5 அண்ட் 3 இன் பிட்வீன் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் வரணும். இங்கே 9ம் 2ம் 9 and 2 equal to 1 divided by at last என்ன இருக்குது 2 - 1 2 into -1 minus of என்ன இருக்குது 3 and 3 that is equal to 3 and 3 that is equal to இப்போ simplification பண்ணு a divided by 3 9s are எவ்வளோ 27 3 மைனஸ் சிம்பிள் இருக்குது ஸோ ஆன்சர் மைனஸில் வரும் 1 5s are 5 is equal to b divided by 5 3s are 15 so -15 minus 9 2s are 18 that is equal to 1 divided by 2 into 1 -2 minus 3 3s are 9 next symbol போயிடலாமா that is equal to a divided by 27 minus 5 என்ன வரும் 22 is equal to b divided by 15 minus 18 -15 -18 ரெண்டுத்தையும் மைனஸ்னால் என்ன பண்ணும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் 33 வருமா ஸோ b divided by -33 is equal to 1 divided by -2 -9 that is -11 so a divided by 22 equal to b divided by -33 equal to 1 divided by -11 இப்போ என்ன பண்ணுவோம் ஏவோட கான்ஸ்டண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும் அண்ட் பியோடையும் கான்ஸ்டன்ட் பேலன்ஸ் பண்ணி ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஏவோட கான்ஸ்டன்ட் பேலன்ஸ் பண்ணலாமா a divided by 22 is equal to constant என்ன இருக்குது 1 divided by -11 so cross multiplication கொடுத்து பாரு so -11a is equal to 22 so a is equal to 22 divided by இந்த மல்டிபிள் இங்கே டிவைட் ஆகிடும் -11 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனா -2 the value of a is equal to -2 அப்படியே வச்சுக்கோ நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ போட்டுடலாமா next b வேல்யூவோட பேலன்ஸ் பண்ண போகிறோம் b by -33 is equal to 1 by -11 இப்போ இது ரெண்டும் பண்ண பார்க்கலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேணும் -11b is equal to -33 மைனஸ் கேன்சல் ஆகிடும் b is equal to 33 by 11 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 3 ஸோ ஏவோட வேல்யூ -2 அண்ட் பியோட வேல்யூ 3 இதோட சம்ம முடியல நீ எடுத்திருக்கிறது நம்ம XYன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்திருக்கிறது ஏபியாக அசியூம் பண்ணிக்கிட்டோம் ஸோ திரும்பி அதே மாதிரியே வைப்போம் எலிமினேஷன் மெத்தடில் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் ஏவோட ரிசிப்ரோக்கல் என்ன இருக்கோ அதை எழுதுனா தான் நமக்கு கொஸ்டினில் 1/xோட வேல்யூ வந்துடும் பியோட வேல்யூவை ரிசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா 1/yயோட வேல்யூ வரும் அப்போ ஏவோட வேல்யூ என்ன எனக்கு a is equal to -2 இதை ரிசிப்ரோக்கல் பண்ணால் என்னமா அர்த்தம் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் இந்த ரிசிப்ரோக்கலாக எழுதுனா 1/-2 that is equal to -1/2ன்னு எழுதலாம் therefore x is equal to -1/2 இதுதான் உன்னோட ஆன்சர் ஏன்னா கொஸ்டினில் வேரியபிள் XYயாக தான் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம 1/x தான் கொடுத்தாங்க ஸோ ஆன்சர் எனக்கு x is equal to -1/2 சிமிலர்லி பியோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதோட ரிசிப்ரோக்கல் என்ன ஒன்றுமே இல்லைன்னா டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம் இதை ரிசிப்ரோக்கலில் எழுதுனா 1/3ன்னு அர்த்தம் ஸோ அப்போ y-ஓட வேல்யூ 1/3 the value of x is equal to -1/2 and the value of y is equal to 1/3 இந்த மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஃப்ராக்ஷனில் வேரியபிள்ஸ் கொடுத்தாங்கன்னா போடணும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சம் ஒன்று இருக்குது அதை போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு ஸ்டேட்மெண்ட் சம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாரு அக்ஷயா ஆஸ் 2 rupee காயின்ஸ் அண்ட் 5 rupee காயின்ஸ் இன் ஹர் பர்ஸ் அக்ஷயான்ற ஒரு கேர்ளு அது வந்து 2 rupees காயின்ஸும் 5 rupees காயின்ஸும் அவங்க பர்ஸில் வச்சுருக்காங்க இஃப் இன் ஆல் ஷி ஹாஸ் 80 காயின்ஸ் மொத்தமாக எத்தனை காயின்ஸ் இருக்குன்னா 2 rupeesம் 5 rupeesம் சேர்த்து 80 காயின்ஸ் இருக்குது
டோட்டலிங் அதை மொத்தம் டோட்டல் பண்ணால் 220 rupees கிடைக்குது அவனுக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா how many coins of each kind does she have? இப்போ 2 rupeesல எத்தனை காயின் வச்சுருக்காங்க, 5 rupeesல எத்தனை காயின் வச்சுருக்காங்கன்றதான் கேட்குறாங்க. 2 rupeesம் 5 rupeesம் சேர்ந்து 80 காயின்ஸ் இருக்கா அவள் பர்ஸில். ஆனால் அதை எல்லாத்தையும் அமௌண்ட் கூட்டினா நம்ம டோட்டல் பண்ணனா 220 rupees கிடைக்குது. எனக்கு இப்போ எத்தனை 2 rupees காயின்ஸ் எத்தனை 5 rupees காயின்ஸ் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி எழுதுன்னு சொல்கிறாங்க யூஸிங் த மெத்தட் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ நான் இப்போ எனக்கு எதுவுமே கொடுக்காதோடு வேரியபிள் இல்லாமல் என்னால் சம்முக்குள்ளே போக முடியாது. ஸோ ஐ அசியூம்டு லெட் த 2 rupees காயின்ஸை 2 rupee காயின்ஸை எக்ஸாக அசியூம் பண்ணிக்கிறேன். அண்டு 5 rupees காயின்ஸை ஒய்யாக அசியூம் பண்ணிக்கிறேன். லேட்டு டேக் எக்ஸ் ஆஸ் அ 2 rupee காயின்ஸ் அண்ட் ஒய் ஆஸ் அ 5 rupees காயின்ஸ். மொத்தம் எத்தனை காயின்ஸ் இருக்குன்னா 80 காயின்ஸ் இருக்குது. 2 rupees காயின்ஸையும் 5 rupees காயின்ஸையும் சேர்த்தா 80 காயின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னோடய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2 rupees காயின்ஸை எக்ஸுன்றேன் ப்ளஸ் தட் இஸ் எல்லாத்தையும் சேர்த்தா 5 rupees காயின்ஸை ஒய்ன்ற இஸ் ஈக்குவல் டு 80 காயின்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் காயின்ஸ். 2 rupees காயின்ஸ் அண்ட் 5 rupees காயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கிட்டேன். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 2 rupeesையும் 5 rupeesையும் ஆட் பண்ணால் எனக்கு rupees 220 வருது. அப்போ என்ன பண்ணுறேன் 2 rupees காயின்ஸையும் ப்ளஸ் 5 rupees காயின்ஸையும் இப்போ 2வையும் 5வையும் போடுறேன். எக்ஸ்னா என்னென்னா 2 rupees காயின்ஸ், ஒய்னா 5 rupees காயின்ஸ். இது ரெண்டு டோட்டலிங் பண்ணனா எனக்கு rupees 220 வருது. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஆஸ் பர் அவர் ப்ரொசீஜர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் போட போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கான்ஸ்டன்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ கான்ஸ்டன்ட் இந்த 80 உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் y minus 80 is equal to 0 கிடைக்கும். அதே மாதிரி இதையும் எடுத்துட்டு வா 2x plus 5y minus 220 is equal to 0 கிடைக்கும். ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன b1 b2 c1 c2 a1 a2 again last b1 b2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி b1 b2னா என்ன y தான் b1 b2 ஓகேவா. ஸோ அப்போ இங்கே 1 இங்கே 5. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 1 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் 80 மைனஸ் 220 மைனஸ் 80 மைனஸ் 220. அட் லாஸ்ட் இங்கே என்ன இருக்குது 1 and 2. மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு டாப் 1 and 5 இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒய்ன்னு வச்சுக்கிறோம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் 1ன்னு வச்சுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை இது ரெண்டு மல்டிப்ளை. அப்போ என்ன வரும் 1 இன்ட்டு மைனஸ் 220 மைனஸ் ஆஃப் 5 into minus 80 ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் y டிவைடட் பை 80 மைனஸ் 80 இன்ட்டு 2 மைனஸ் ஆஃப் என்ன வரும் மைனஸ் 220 இன்ட்டு 1 ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் ஃபைனலி என்ன பண்ணுவோம் 1 டிவைடட் பை 1 டிவைட் பை என்ன பண்ணுவோம் 1 இன்ட்டு 5 மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு 1. இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாரு எக்ஸ் டிவைடட் பை 1 இன்ட்டு 220 220. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 8s are 40 ஒரு 0 அங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 400 இஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 82s are 160 அண்ட் அகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 220 இன்ட்டு 1 220. Next is equal to 1 divided by 1 into 5 5 minus 2 into 1 2. That is equal to அடுத்த ஸ்டெப்பில் பார் x divided by minus 220 400. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பிக் நம்பரோட சிம்பிள் போட்டேன்னா எனக்கு என்ன வரும் 180. So x divided by 180 is equal to y divided by minus 160 220. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ வரும் 160 சாரி வெறும் 60. y divided by 60 is equal to and 1 divided by 5 minus 2 பண்ணா 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் x divided by 180யும் 1 divided by 3யும் பேலன்ஸ் பண்ணுவேன் இது ரெண்டும் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் y divided by 60யும் 1 divided by 3யும் பண்ணுவேன். இப்போ பேலன்ஸ் பண்ணி பாரு x divided by 180 is equal to 1 divided by 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தேன்னா 3x is equal to 180. ஸோ x is equal to 180 by 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனா 60. Therefore x is equal to 60ன்றது ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் y ஓட பேலன்ஸ் பண்ணணும். y divided by 60 அது y divided by 60 is equal to 1 by 3. again cross multiplication கொடுத்தனா 3y is equal to 60
ஸோ y is equal to 60/3 strike out பண்ணனா y is equal to 20. Therefore x is equal to 60 and y is equal to 20. வெயிட் பண்ணு. x is equal to 60 அப்படின்னா xன்றது என்னது 2 rupees காயின்ஸ், yன்றது 5 rupees காயின்ஸ். இப்போ பாரு சப்ஸ்டிட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. xன்றது 2 rupees காயின்ஸா, 2 rupees காயின்ஸ் எத்தனை இருக்குது? 60 இருக்குது. ஸோ 60 into 2 எவ்வளோ வரும்? 120 வந்துடும். ஓகேவா? அண்ட் y is equal to என்னது? 5 rupees காயின்ஸு, 5 rupees காயின்ஸ். அது எத்தனை வந்திருக்கு? 20. ஸோ அப்போ 5 into 20 எவ்வளோ வரும்? 220 வரும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணிப்பார் எனக்கு. 5 into 20 5 into 20 200. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 into 20 100. சாரி, 5 into 20 100. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பார். 120 + 100 ஆட் பண்ணால் 220. எனக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்கணும்னு சொன்னாங்க? 220 rupees இருக்கணும் உள்ளன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது 2 rupees காயின்ஸ் எத்தனை இருக்குது என்கிட்ட? 60 இருக்குது. 5 rupees காயின்ஸு 20 இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 220. இது போடணும்னு அவசியம் இல்லை. x is equal to 16 y is equal to 20 காமிச்சாலே போதும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் இருக்குது, அதையும் படிச்சுப்பார், படித்து போட்டுப்பார். அண்டு எக்ஸசைஸ் 3.14 வந்து ஃபுல்லாக அவனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் சம்மு தான். ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றத்தையும் ரீட் பண்ணி அதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஆர் ஃபைனலி சப்ஸ்டியூஷன் மெத்தட் எந்த மெத்தடில் வேணாலும் நீ போட்டாலும் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபார் உன்னோட அல்ஜிப்ரா சாப்டர் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.